Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நாம் 10th மேக்ஸ் சாப்டர் 6 trigonometryல எக்ஸசைஸ் 6.1 8th கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். If cot theta plus tan theta equal to x and secant theta minus cos theta equal to y, then prove that x square y whole power 2 by 3 minus x into y square whole power 2 by 3 equal to 1. ஸோ ஒன்று நம்ம வந்து லாஸ்ட் ஆன்சர் கொண்டு வரணும், அப்படி தானுங்களா? இப்போ கொடுத்துருக்க ரெண்டு குழு என்ன நமக்கு? காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. காட் தீட்டாவை நீங்கள் எப்படி எழுதலாம் பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். காட் தீட்டாவை காஸ் பை சைனுன்னு எழுதலாம். டேன் எப்படி எழுதலாம்? டேன் ஈக்குவல் டு சைன் பை காசுன்னு எழுதலாம். சேம் சீக்குக்கும் நம்ம வந்து 1 பை காசுன்னு எழுத முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை வந்து நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். இங்கே காட்டு டேனு கொசிக்கு சீக்கு இந்த மாதிரி வந்திருந்தால் சைன் காஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னு முன்னாடி இருக்க வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த கொஸ்டினுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். காட் தீட்டாவை நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதியிருக்கேங்க பாருங்கள். காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸுன்னு. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணலாம். காட் தீட்டாவோட ஆன்சர் நமக்கு cos theta divided by sin theta plus sin theta divided by cos theta equal to x. பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்கானா? இல்லை இல்லைங்களா? ஸோ நம்ம ஃப்ராக்ஷனை நம்ம வந்து ஆடோ செப்பரேட்டாக பண்ணும்பொழுது டினாமினேட்டர் செக் பண்ணுவோம். ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்திருப்போம், ஒரே அதையே வந்து நம்ம வச்சுருப்போம். இப்போ வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது, ப்ளஸ் சைன் இன்ட்டு சைனு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும், டிவைடட் பை இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாவை நம்ம எழுதிக்கலாம் அப்படி இல்லைங்களா, ஈக்குவல் டு எக்ஸ். நமக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை நம்ம 1 வச்சுக்கலாம், நம்பர் 1 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீக்கன் தீட்டாவை நான் வந்து 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கிட்டேன், மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய். இப்போ காசையும் கிராஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம் இல்லைங்களா, ஈக்குவல் டு 1 ஒய். ஸோ இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண தேவையில்லை, அதை அப்படியே நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ இதுக்கு மீனிங் என்ன? நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இந்த எக்ஸை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட ஒய்யை ப்ராடக்ட் எடுக்கணும், ஹோல் பவரில் 2/3 எடுக்கணும். மைனஸ் போட்டுட்டு எக்ஸையும் ஒய் ஸ்கொயரையும் ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஹோல் பவர் 2/3 போடணும். அப்படி நம்ம வந்து ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து நமக்கு 1 கிடைக்கும். பாருங்கள், எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிது? 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடச்சிது இல்லைங்களா. ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேங்க. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. எக்ஸ் வர பிளேஸில் இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அதை போடணும் ஸ்கொயர் பண்ணி. 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒரு முறை எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒய் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஒய்ங்கிறது என்ன நமக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹோல் பவர் 2/3 போடணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. மைனஸ் எக்ஸுங்கிறது நமக்கு 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஒய் ஸ்கொயருங்கிறது நமக்கு இங்கே இருக்கக்கூடியது நம்ம பவர் 4 போடுவோம். அப்போ சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ இதுவுமே ஹோல் பவர் 2/3 போட்டுக்கணும். இப்போ சால்வ் பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயரும் காசும் மல்டிப்ளை ஆனால் நமக்கு காஸ் கியூப் தீட்டான்னு வரும். ஹோல் பவரில் நமக்கு 2/3 இருக்குது. மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய சைன் தீட்டாவும் இங்கே இருக்கக்கூடிய பவர் 4ல் இருக்கக்கூடிய இதில் ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ரிமைனிங் நமக்கு 3 இருக்கும். இப்போ சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காஸ் கியூப் தீட்டான்னு கிடைக்கும், ஹோல் பவர் 2/3. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2/3 ஆனது 1க்கும் காமன்
காஸ் கியூப் தீட்டாவுக்கும் காமன். இப்போ 1ல் பவரில் வந்து 2/3 போட்டால் ஆன்சர் 1 தான் வரும். ஸோ டிவைடில் பாருங்கள், காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 எழுதிக்கலாம். மைனஸ் சைன் கியூப், இது ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஹோல் பவரில் இருக்க 2/3 எழுத போகிறோம். ஸோ டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3. சரிங்களா? இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகும். சேம் இங்கேயும் கேன்சல் ஆகும். இந்த 3 கட் ஆகும். ஸோ டிவைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்குது. பாருங்கள், டினாமினேட்டர் நமக்கு ரெண்டுமே என்ன கிடைக்குது, நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்துக்கலாம். எல்சிஎம்மாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதிக்கோங்க. டிவைடட் பை இருக்கக்கூடிய அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கும். which is RHS, hence proved. ஸோ ஃபஸ்ட் இந்த கொடுத்துருக்க கொஸ்டினில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வாட்டு அதை வந்து நம்ம வந்து சைன் ஃபார்மெட்லேயும் காஸ் ஃபார்மெட்லேயும் கொண்டு வந்தோம். ஒய்யும் அதே சேம் கான்செப்ட்டு சீக்கன் தீட்டான்னு இருந்ததை நம்ம 1/cosன்னு போட்டு சைன் ஃபார்மெட்டில் கொண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எழுதி எக்ஸை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், ஒய்யை ப்ராடக்ட் பண்ணி ஹோல் பவர் 2/3 போட்டோம். இந்த சேம் எக்ஸையும் ஒய் ஸ்கொயரையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஹோல் பவர் 2/3 போட்டோம். வந்த ஆன்சர் ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கடைசியாக 1 கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.